இருதயபுரம் தன்னிறைவு அடைவதற்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வருமானம் ஈட்டுகின்ற ஒரு கௌரவமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை கொண்டு வந்ததே தவிர உங்களை போல் ஏமாற்றுவதற்காக கொண்டு வரவில்லை. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை ஒரு கையெழுத்தின் மூலமாக அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கனவிலே உதித்த சிந்தனையிலே உதித்த இந்த திட்டத்தை டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் ஒரு கையெழுத்திலே 120 கோடி மக்களுடைய வறுமையை போக்கிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் அரசாங்கம். உன்னை போல் இன்றைக்கு விளம்பரத்திற்கு ஆசைப்பட்டு மனதுவேஷத்தை, சகோதரன் சண்டையை, சகோதர யுத்தத்தை, பிரிவினைவாதத்தை வளர்த்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறீர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்தியா என்ற நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த ஜனநாயக நாடாக கட்டமைத்தது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி. இந்தியாவை உலக வல்லரசுடைய போட்டியிலே நிற்க வைத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. இந்தியாவுடைய ராணுவ வலிமையை கூட்டி இன்றைக்கு ராணுவ பலத்தை இந்த அளவிற்கு கொண்டு வந்து வைத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. இப்படி எதை எடுத்தாலும் காங்கிரஸ், எங்கு போனாலும் காங்கிரஸ். எனவே இந்த காங்கிரஸ் கட்சி தெய்வமாக வழங்கக்கூடிய மகாத்மா காந்தியுடைய பெயரை அதற்கு வைத்தோம். ஆனால் காந்தியை கொன்றவர்கள் அல்லது காங்கிரஸ் அழிய வேண்டும், காங்கிரஸ் தலைவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள், காங்கிரசுக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிற RSS இயக்கத்தினர், அவர்களுடைய ஏஜென்டான, அவர்களுடைய நேரடியான தொண்டனான கோட்சே அவர்களால் மகாத்மா காந்தி அவர்கள் சுடப்பட்டு இன்றைக்கு இந்தியா உலக மத்தியிலே தலை கொண்டு நிற்க வேண்டிய அளவிற்கு தேசத்தந்தையை சுட்டுக் கொண்ட மகாபாவிகள் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆட்சிகளே இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவை நாங்கள் தான் கட்டமைத்தோம். எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு அவர்கள் காங்கிரஸை குறை சொல்கிறார்கள். குறிப்பாக உலகத்திற்கே வழிகாட்டிய சமாதான புறாவை பறக்கவிட்ட மனிதன், மாமனிதன் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். மானங்கெட்ட மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு ஒரு கிரிமினல். நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை, இந்த நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை ஒரு திருமணத்திலே சாதி கொடுத்ததை போல இன்றைக்கு அமித்ஷா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் அவர்களுடைய கேஸை பார்த்த அந்த நீதிபதி அவர்களை நடுரோட்டிலே வேலை வைத்து அடித்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு. இன்றைக்கு இருக்கின்ற உள்துறை மந்திரி, இந்த நாட்டை பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற உள்துறை மந்திரி ஒரு நீதிபதியை வாகனத்தை ஏற்றிக்கொண்ட வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றவர். ஆனால் ஒரு காட்டிக் கொடுக்கின்ற எட்டப்பனை போல ஒரு காட்டிக் கொடுக்கின்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதியினுடைய தயவால் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார். அப்படி வெளியே வந்தவர் அந்த நீதிபதிக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? அங்கே மத்தியிலே ஆளுநர். ஆளுநர்கள் இந்த நாட்டினுடைய வெட்கக்கேடு. இந்த நாட்டில் ரஞ்சன் கோகோய் என்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். அந்த ரஞ்சன் கோகோய் ஒரு நாள் சொன்னார், இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அன்றைக்கு ரஞ்சன் கோகோய் சொன்னபோது இந்த அரசாங்கம் என்ன செய்வது தெரியுமா? அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய பணியாளர்களை ஒரு பெண்ணை வைத்து கேஸ் போட வைத்து என்னிடத்திலே தவறாக நடக்க முயற்சித்தார் இந்த ரஞ்சன் கோகோய் என்று இது போன்ற ஒரு கேவல பிறவிகளை, ஒரு கேவலமான அரசியலை ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி மீது சுமத்துகின்ற ஒரு அக்கிரமத்தை செய்து அந்த ரஞ்சன் கோகோயை வழிக்கு வர வைத்தார்கள். அந்த ஆள் கண்ணீரும் கம்பளையுமாக விலகி சென்றான். ஆனால் அவன் வீரன் அல்ல. அவன் என்ன செய்தான்? பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாம் போராட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை மிகவும் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இனி வருகிற நண்பர்கள் சுருக்கமாக 2 நிமிடத்தில் பேச்சை முடித்தால் அராஜக பிஜேபி ஆட்சியால் இன்று கொண்டு வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் என்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் ஆட்சியிலே கொண்டு வந்த அந்த அருமையான திட்டத்தை இன்றைக்கு அதனுடைய பெயர்களை மாற்றி மக்களிடம் வாயிலே நுழையாத அளவுக்கு விபி ஜி ராம்ஜி விஷ் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் ஆஜீவிஷன் மிஷன் கிராமம் என்று இதுவே நான் ஒரு 10-20 ரூபாய் மனப்பாடம் பண்ணதான் சொல்ல முடிஞ்சது. அந்த அளவுக்கு அது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயிலே நுழைய முடியாத
ஒரு வேணுக்குன்னு அது எப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு மத ரீதியா பேச வேண்டாம், இருந்தாலும் இதை சொல்லுகின்றேன். RSS திருப்திப்படுத்த வேண்டும் என்று RSS சித்தாந்தத்தை எப்படியாவது இப்போ பிஜேபி ஆட்சியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கொள்கைக்காக மகாத்மா காந்தி அவருடைய பெயரை எப்படியாவது அகற்றி, ஏனென்றால் அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம். கோடிக்கணக்கான மக்கள் அதனால் பயனடைந்தார்கள். தலித்துகள், விவசாயிகள், ஏழைகள் எல்லாரும் பயனடைந்த திட்டத்தை 2005 கொண்டு வந்த திட்டத்தை 2014 வரைக்கும் முழுமையாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்தார்கள். அதன் பிறகு 2014 இருந்து இன்று வரை அந்த திட்டத்திற்கு 125 நாள் என்று இப்போது கூறியிருக்கிறது. ஆனால் 50 நாட்கள் 2014 என்று தாண்டவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதை இன்றைக்கு பாஜக அரசில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்முடைய அனுமதி தலைவர் திரு ராவ் கையில எடுத்து கண்டிப்பாக அந்த திட்டத்தை திரும்பும் பெறும் வரையிலே போராட்டம் ஓயாது என்று அவர் தொடங்கியிருக்கிறார். அவருடன் இருந்து நம்முடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பு தலைவர் திரு செல்வம் அதிகமாக இந்த நாடு முழுவதும் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் முறத்தால் அடிச்சவன் ஒரு பொம்பளை. அப்ப நம்ம போய் இந்த எலிய பார்த்து பயப்படுமா? சொல்லுங்க, இந்த எலிய பார்த்து நம்ம பயப்படுமா? அந்த அப்படி ஒல்லியா ஒரு எலி மாதிரி இருக்காரு. நான் அவங்க கொண்டாட்டி அப்படியே வருது. அது ஐயோ பாவமா இருக்கு. கவர்னர் ரவியோட வருத பார்த்தா இந்த எலிகளை அடிக்க நம்ம எதுக்கு புலி எல்லாம் தேடணும்? புளிய அடிச்சு இந்த பொம்பளைங்க போதாதா? எங்க மாமனார் ஒரு பாட்டு எழுதினார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 55ல. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, தாய் நாட்டிலே. சத்திய தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் யாரு? மோடி. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார். யாரு? அந்த பிஜேபி காரங்க. எங்கெங்க சமயம் கிடைக்குதோ, எங்கெங்க நேரம் கிடைக்குதோ, எங்கெங்க டைம் கிடைக்குதோ, எங்க சந்து பந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் கொள்ள அடிக்கிறோம். இதான் எங்க மாமனார் 55லே எழுதிட்டாரு. அதுக்கு தேசிய விருது கூட கிடைச்சது அவருக்கு. அத மாதிரி இதை விடலாமா? நம்மள என்ன நினைச்சு நம்ம அம்மா என்ன பண்ணாங்க? சோனியா காந்தி கருணைங்க. அம்மா வந்து கருணை, அன்னையினாவே கருணை. பட்டினத்தார் சொல்றாரு, பட்டியிலும் தொட்டியிலும் மார் மீதும் தோல் மீதும் கட்டிலும் வைத்தேனை காதலித்து முட்ட சிறகிலிட்ட தாய் தமக்கோ விறகிலிட்டு தீமுத்துவேன்னு பட்டினத்தார் கதறாரு. அப்படி அந்த தாய்னா அப்படி ஒரு தாய் பாசம். அன்னை சோனியா காந்தி விவசாயிங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, விவசாயிங்க எல்லாம் வேலை இல்லாத நேரத்துல கொல்லப்படக்கூடாது, விவசாயிகள்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம அறவயிறு கால் வயிறுமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்தா, இந்த திட்டத்தை குழித்தோடு புதைக்கிறாங்க இந்த திருட்டு பசங்க. விடாம நம்ம இந்த திருட்டு பசங்களை விட்டுடுமா? நம்ம திருட்டு பசங்கள அலையா வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயக செல்வப்பிறந்தக ஐயா அவர்கள் கூட கதாநாயகர்கள் முத்தழக ஜோதி பண்ணலாம். இவங்க போறவங்க கதாநாயகர் நம்ம இளையாட்கள், நம்ம எல்லாரும் கமலையா இந்த மாதிரி எல்லாருமே இப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து விடலாமா? அதே கடவுள திரண்டு போகிறோம். நீங்க பாருங்க, கேட்கிறாங்க காங்கிரஸ் எங்க இருக்கு? இன்னும் உங்களுக்கு சீட்டு கோச்சிக்காரு. காங்கிரஸ் எங்க இருக்கு? நாங்க எங்க இருக்கோமோ அங்க தயா வெற்றி வாய்ப்பு. கதவை திறக்கணுமோ அங்கதான் வெற்றி உள்ள வரும். நாங்க கதவை மூடிட்டா வெற்றி க்ளோஸ். இத வந்து எல்லாரும் சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு செயல்படணும். விடமாட்டோம் விடமாட்டோம். இந்த பிஜேபி ஆட்சி விடமா. இந்த பிஜேபி யாருங்க உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசு பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி யாரு? நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காத முன்னாடி பிஜேபி கால கழுவுனவன், பிஜேபி கால கழுவிட்டு இருந்தவன், பிஜேபி வெள்ளக்காரன் கால கழுவுனவன். அவன் வந்து இன்னைக்கு ஆட்சியில் உட்காரான். நம்ம காந்திய வரக்கூடாதுன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம காந்தி வேண்டாமா?
இதை எல்லா வீட்டுக்கு போற ஒவ்வொருத்தரும் உங்க குழந்தைகிட்ட சொல்லும், விஜய் இல்ல பஜ்ஜி இல்ல, யாரு வந்தாலும் சரி, இன்னைக்கு விஜய் வரத்துக்கும் இன்னைக்கு யாரும் மேல உட்காரத்துக்கும் நாங்க வாங்கி தந்த சுதந்திரம் தாண்டா காரணம். தயவு செஞ்சு இதை நினைச்சு பாருங்க. ஆகவே இப்ப அலை கடல திரண்டு போய் அந்த ஒல்லிப்பிச்சான எண்ணெய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மரியாதைக்குரிய போராட்ட களத்தினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் ஜோதி பொன்னம்பலம் அவர்களே, அருமை நண்பர் டெல்லி பாபா அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அருமை நண்பர் CMD கோபி அவர்களே, அருமை நண்பர் கராத்தே செல்லம் அவர்களே மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய உயர் நாடியாக விளங்குகின்ற பகுதி வட்ட மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கனவு திட்டமான இந்தியாவிலே இருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றியதை கண்டித்து இன்று இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தோழர்களே, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏழை எளியவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த தமிழகத்திலே இந்த வரலாறு காணாத இந்த கண்டனை கவர்னர் பங்களாவை நோக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, முற்றுகை போராட்டத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இளம் தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவருடைய தலைமையிலே முற்றுகை போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதேபோல தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தோழர்களே, காங்கிரஸ் கட்சி கவர்னர் மாளிகை முற்றுகையிட வருகை தர இருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட கமிட்டி தலைவர்கள் அருமை சகோதரர் கராத்தே செல்வம் அவர்களே, MND கோபி அவர்களே, ஜோதி பொன்னம்பலம் அவர்களே, அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, விஜயசேகர் அவர்களே மற்றும் திருவள்ளூருடைய மாவட்ட தலைவர் காலை குமார் அவர்களே, அருமை சகோதரர் ஆவடி நகராட்சியுடைய மாவட்ட தலைவர் அமீர் பாபு அவர்களே மற்றும் இங்கு திரளாக திரண்டு கொண்டிருக்கின்ற தேசிய முன்ஜாமல் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அருமை சகோதரர்களே, காங்கிரஸ் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்றோம்னா தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நாம் ஓரணியில் ஒற்றுமையாக இணைகிறோமே, அதுதான் முதல் வெற்றி. இங்கு நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக ஆட்சி புரிந்த கட்சி காங்கிரஸ் இயக்கம். ஆனால் சமீப கால 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு மக்கள் விரோத செயல்களை செய்து வருகிறார்கள் என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. நீ பெரிய பெரிய ஆளுநர் போய் சமாளிக்க விடுற, அமித்ஷா தெரியும் அவங்க கண்ணுக்கு, அதானி தெரியும் அவங்க கண்ணுக்கு, அவங்க போய் அந்நிய நாட்டில் முதலீடு செய்ய வச்சு கோடிக்கணக்கான பணம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிற பணம் எங்க இந்திய மக்களை வயிற்றில் அடிக்கிறீங்க. என்ன விதத்துல நியாயம்? ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த திட்டத்தை 10 ரூபாய் கூட சம்பாதிக்க வாய்ப்பு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் 100 ரூபாயாவது ஒரு நாளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு 100 நாள் வேலை உரிமை திட்டம் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கட்சி. ஆனா ஏழைங்க வயிற்றுல அடிச்சு நீங்க சாப்பிடாம கூட செத்தா கூட பரவாயில்லன்னு யோசிக்கிற நீங்க எப்படிங்க ஆட்சி புரிய போறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா திட்டத்தின் பேரை மாற்றது மட்டும் இல்ல,
இந்திய குடிமக்களை ஒவ்வொருத்தரும் சாகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதைய யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைக்காதீங்க. எங்களுடைய இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. நீங்க உங்களுக்கு அவங்க போட்டோல பாப்பீங்க. எங்களுடைய இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள் எழுச்சி மிக உரையாற்றுகிறார் பாராளுமன்றத்திலே. ஒன்றுமே பேச முடியல. முன்னாடி அமைதியா வாயில கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு மோடி அவர்கள். ஏன்னா பதில் சொல்ல முடியல. ஆக்ரோஷமா சிங்கமாரி பாஞ்சு வராரு எங்களுடைய இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள். அவருக்கு பதில் சொல்ல முடியல. உங்களால கொஞ்சம் கொஞ்சமா அநீதியா ஏத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ள சைனா நாட்டுல இருந்து பீரங்கில உள்ள கொண்டு வராங்க. அதை கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. நீங்க பாராளுமன்றம் நடத்துறீங்களா? எங்களுடைய இளந்தலைவர் ராகுல் காந்திக்கு நீங்க நிச்சயம் பதில் சொல்லணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பெயர் மாற்றியது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை தப்பா திரிச்சதற்காக நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லா இடத்திலும் போராட்டம் நடத்துவோம். இந்தியா முழுவதும் இது நடத்தப்பட்டு வருகிறது. எங்களுடைய கண்டனத்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க இந்த திட்டத்தை மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகின்றேன். ரொம்ப மோசமான நிலைமையில பாஜக அரசு கொண்டு சென்றிருக்கிறது. பாஜக உடைய மடியில எல்லாமே கொண்டு போய் வச்சு புதைக்கிறாங்க. இத அந்த பிடியில இருந்து மீட்டெடுக்கணும். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் உணர்வு பூர்வமாக ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவருடைய செய்தியை உங்க எல்லாருக்கும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மத்திய அரசை கண்டித்தும் கவர்னர் மாளிகையை முற்றுகை இடுவதையும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே துவங்கியிருக்கிறோம். இது மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி 2004 ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தலைவர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தியின் கட்டளைக்கு இணங்க இந்த 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தார். அது 2005 பாராளுமன்றத்திலே பரிசீலிக்கப்பட்டு 2006 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் முதலிலே ஒரு 200 மாவட்டங்களில் மட்டுமே அமலாக்கம் செய்யப்பட்டது. பிறகு இது இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் பரவடை செய்து விரிவாக்கப்படுத்தப்பட்டது. பிறகு இந்த திட்டத்திற்கு அப்பொழுது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டது. நண்பர்களே, இது எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால், ஏழை மக்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கெல்லாம், கிராமப்புறங்களில் இருப்பவர்களெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வருடங்களிலே வேலை கிடைக்க வேண்டும். அதிகமாக 80% இதில் பெண்கள் தான் பலனடைந்தார்கள். அவர்களுக்கு இந்த திட்டம் போய் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இன்று கடந்த 2022, 23, 24 எல்லாம் அதற்கான நிதிகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 93,000 கோடியிலிருந்து படிப்படியாக 70,000 கோடி, இப்பொழுது கடந்த ஆண்டு 60,000 கோடியாக அப்படியே குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதே போல் இங்கே வந்திருக்கும் பெண்களை எல்லாம் நீங்கள் கேட்டால் அந்த அட்டவணை பிரகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், குறைந்தது 20 நாள் கூட இப்போ வேலை கொடுக்கறதில்ல. அப்படி இந்த திட்டம் மிகவும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வழிவிட்டு எல்லோரும் ஆங்காங்கே தோழர்கள் அனைவரும் முன்னேற்றமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்ல
வெளியே நிற்கின்ற தோழர்கள் அனைவரும் அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. போராட்டம் போராட்டம் ஏழை கூலி தொழிலாளருக்கு போராட்டம் ஒரு போராட்டம் மாற்றாதே 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 காந்தி வேலை வாய்ப்பு சட்டத்தரை மாற்றாதே மோடி அரசு கேடி அரசு மோடி அரசு கேடி அரசு மோடி அரசு கேடி அரசு மோடி அரசு கேடி அரசு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு மகாத்மா காந்தியின் சட்டத்தினை திரும்ப பெரு மாற்றாதே 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 மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு சட்டத்தினை மாற்றாதே மாற்றாதே அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த சட்டத்தை மாற்றாதே 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 ஊரக வேலை வாய்ப்பு மக்களுக்கான திட்டத்தை அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு நூறு வேலை திட்டத்தை திட்டத்தை திரும்ப பெறு ஒன்றிய அரசு மோடி அரசு நீதியை குறைக்காதே மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் உரிமை காங்கிரஸ் அரசு கொண்டே கொண்டே அங்கிருக்கின்ற காங்கிரஸ் சார்ந்த தோழர்கள் அனைவரும் முன்னாடி வரணும். நாம் இப்போ ஆளுநர் மாளிகை போராட்டத்தை தொடங்க போறோம். அதனால அங்க இருக்கலாம் வாங்க. நம்ம தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் பேசி முடித்திருக்கிறோம்.
அவைத் தலைவர் செல்லப்பிள்ளை அவர்கள் கொஞ்சம் அப்படி பின்னாடி போங்கண்ணே. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைத்து நம்முடைய கொஞ்சம் பின்னாடி போங்கண்ணே. திரு ஜோதி பொன்னம்பலம் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, விஜயசேகர் அவர்களே, டெல்லி பாபு அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்களே, நம்முடைய மாவட்ட தலைவர் திரு கராத்தே செல்வம் அவர்களே, அமீன் பாபு அவர்களே, MMDA கோபி அவர்களே, கங்கை குமார் அவர்களே, VMC மனோகரன் அவர்களே, நம்முடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு ராமமோகன் அவர்களே, நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திரு LA முத்தழகன் வழக்கறிஞர் அவர்களே, திரு தாம்பரம் நாராயணன் அவர்களே, திரு SA வாஸ் அவர்களே, துணைத் தலைவர் திருமதி இமயா கக்கன் அவர்களே, காந்திக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நாடு எப்படி சின்ன பின்னமாகிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். சுதந்திரம் அடைந்து 6 மாதத்திற்குள்ளே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பாதகர்கள் இப்பொழுது மகாத்மா காந்தியுடைய பெயரை தாங்கி ஒரு திட்டமும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியின் ஊர வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை அகற்ற நினைக்கிறார்கள். மகாத்மா காந்தி பெயரை அகற்றி இருக்கிறார்கள். ஜி ராம்ஜி என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக? ஏற்கனவே 3 வேளாண்மை திருத்த சட்டம் என்று சொல்லி புதிய வேளாண்மை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். இரவோடு இரவாக நாடாளுமன்றத்தை பூட்டிக் கொண்டு எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அனுமதிக்காமல் பாஜக உறுப்பினர்களால் அந்த சட்டத்தை இயற்றினார்கள். இந்தியாவே கொந்தளித்தது. வேளாண்மை பெருங்குடி மக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்றிணைந்து 13 மாத போராட்டத்திற்கு பிறகு அதை முறியடித்தார்கள். அதை எப்படி யாரிடம் வாதம் இல்லாமல் கொண்டு வந்தார்களோ அதே போன்ற வாதம் இல்லாமல் அந்த 3 கருப்பு சட்டங்களை திரும்ப பெற்றார்கள். இப்பொழுது மகாத்மா காந்தி பெயரை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசி வருகிறார்கள், நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும். ஆனால் இப்போது நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பல கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறது. அந்த பலகட்ட போராட்டங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக அந்த போராட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த பெருமையெல்லாம் இங்கே முன்னாடி இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்க தோழர்களையே சாரும். எந்த போராட்டமாகட்டும், வாக்கு திருட்டாகட்டும், வாக்கு திருட்டு கையெழுத்து இயக்கமாகட்டும், கிராம கமிட்டி அமைப்பாகட்டும், தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக முதன்மை மாநிலமாக வருவது காமராஜர் அவர்களுக்கு செய்கின்ற நாம் மிகப்பெரிய மரியாதையாகும். இந்த அடிப்படையில தான் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இப்பொழுது எல்லா தோழர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் கலந்திருக்கிறீர்கள். என்ன நோக்கம்? எதற்காக மகாத்மா காந்தி பெயரை அகற்றுகிறார்கள்? மகாத்மா காந்தி ஏன் அவர்களுக்கு கசக்கிறது? RSS பிஜேபியும் விடுதலை போராட்ட காலத்தில் இந்த விடுதலை போராட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள். விடுதலை போராட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பதிவு இல்லாமல் இயங்குகின்ற ஒரு இயக்கம் RSS. RSS என்ன சொல்லுகிறது அதை பிஜேபி கேட்கிறது. RSS உடைய முகமாக, அரசியல் முகமாக பிஜேபி இருக்கிறது. இதைதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கேட்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை சிதைக்கிறீர்கள்? மகாத்மா காந்தி இந்த தேச தந்தை மட்டுமல்ல, உலகிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். தேசத்தில் எங்கு எடுத்துக் கொண்டாலும் யார் விடுதலை போராட்டத்தில் தலைமை தாங்குகிறார்களோ அந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் தான் அதிபராக வருவார்கள், பிரதமராக வருவார்கள். அது நெல்சன் மண்டேலா ஆகட்டும், லீக்வானி ஆகட்டும், பெடல் காஸ்ட்ரோ ஆகட்டும், ஜெபர்சன் ஆகட்டும், எந்த நாட்டு தலைவர்களும் அவர்தான். ரஷ்யாவும் அதற்கு விதிவிலக்கில்ல. லெனின் என்றால் லெனின் தான் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் என்றால், ஸ்டாலின் என்றால் ஸ்டாலின் தான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் ஒரு நாடு விடுதலை அடைந்தது. மகாத்மா காந்தி பிரதமராக மாட்டார், குடியரசுத் தலைவராக மாட்டார், தன்னுடைய தோழர்களை ஆக்குவார் என்று உலகத்திற்கே முன்னுதாரணமான தலைவர் மகாத்மா காந்தியடிகள். ஆகவே மகாத்மா காந்தியடிகளை பிஜேபிக்கு பிடிக்காது, RSS பிடிக்காது. மகாத்மா காந்தி ராமர் பக்தர், அவர் இந்து, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை? எல்லோரும் சமம். இந்த தேசத்தில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, இந்திய மண்ணில் யார் பிறக்கிறாரோ அவர்களுக்கு சம உரிமை, முன்னுரிமை என்று சொன்னார். இது RSS என்ன கேட்கிறது? எப்படி சம உரிமை, ஈக்குவாலிட்டி எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்?
ஏற்றத்தாழ்வோடு தானே இந்த இந்தியா இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வோடு தானே எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்றுதான் RSS உடைய அஜெண்டா. ஆகையால் RSS தலைவர்கள் படுகொலை செய்தார்கள். இது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, வரலாறு பேசும். ஆகையால் இறந்து போன மகாத்மா காந்தியை மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகாத்மா பெயரை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் அவர் பெயரை அகற்றுகிறது. இதை கண்டித்துதான் இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இப்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். இப்போவாது மோடி அவர்களும் பாஜக அரசு திருந்தி, மகாத்மா காந்தி எல்லோருக்குமான தலைவர், அவர் இல்லாமல் நாடு விடுதலை பெறவில்லை, அவர் தியாகத்தை மதிக்க வேண்டும், அவர் தியாகத்தை போற்ற வேண்டும். ஆகவே மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாநிலங்கள் எல்லாம் 40 விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும், நிதி சுமையை மாநிலங்களுக்கு சுமத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக இல்லாத மாநிலங்களை சிதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று உடனடியாக இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எப்படி அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை உலகத்திலே பாராட்டக்கூடிய திட்டமாக கொண்டு வந்தாரோ, எப்படி டாக்டர் மன்மோகன் சிங் இதை நடைமுறைப்படுத்தினாரோ, இந்த திட்டத்தை சட்டமாக்கினார்களோ, இது தொடர வேண்டும், இதில் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது, இதை மாற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றுதான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் உடைய தலைவர் பெருமக்களும் தோழர்களும் இந்த களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதற்காக இந்த பெயரை மாற்றுகிறீர்கள், திட்டத்தை சிதைக்கிறீர்கள்? என்ன காரணம் என்றால், கொரோனா பெருந்தொற்று வந்தது. கொரோனா பெருந்தொற்று வரும்போது 2020-21 உலகத்தில் உள்ள ஆய்வறிஞர்கள் எல்லாம் எழுதினார்கள், சீனாவுக்கு அடுத்த நாடு மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிய போகிறார்கள், வறுமை தாண்டவமாக போடுகிறது. ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐநா சபையை பாராட்டியது, உலக அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். என்ன எழுதினார்கள் என்றால், இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 100 லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள் என்று எழுதினோம். ஆனால் அங்க ஒரு திட்டம் இருந்தது, அந்த திட்டம் மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் இந்தியாவை காப்பாற்றியது என்று சொன்னார்கள். பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபர் இந்தியாவிற்கு வந்தார், இந்த திட்டத்தை பாராட்டினார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செனட் சபையில தீர்மானத்தை ஏற்றினார்கள், இப்படிப்பட்ட திட்டம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று. அதே போன்ற லேபர் ஆர்கனைசேஷன், உலக அளவில் WHO எல்லோரும் பாராட்டினார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக எடுக்கிறார்கள் என்றால், இந்தியாவில் செழிப்பாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் தட்பவெப்ப நிலையை மாற்ற வேண்டும், இந்தியாவில் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்று RSS உடைய திட்டத்தை பாஜக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது காந்தி பெயரை எடுப்பதற்காக மட்டுமல்ல, இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தில் கையை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எல்லோரும் கைதாகிறோம், உங்களோடு நானும் கைதாகிறேன், உங்களோடு நானும் அமர்ந்திருக்கிறேன். வாருங்கள், இந்த தேசத்தை பாதுகாப்போம். காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மக்களை காப்பாற்றும். அதற்கு முன்னணி தோழர்களாக நாம் எல்லாம் இருந்த போராட்டத்தில் கைதாவோம் என்று சொல்லி, ஆளுநரே, பிஜேபி அரசு, மோடியே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் முழக்கத்தோடு நாம் இப்பொழுது கைதாவதற்கு தயாராகும். நன்றி, வணக்கம். குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த அருமை மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இதை முன்னின்று நடத்துகின்ற தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஒன்றிய அரசின் நிதியை குறைத்து வேலை திட்டத்தை முடக்காதே, முடக்காதே, வேலை திட்டத்தை அவர் கையில் இருக்குதுண்ணா, அவர் கையில் இருக்குது. பாருங்க, அண்ணா போலாம், போலாம், ரெடிண்ணா, போலாம், போலாம். முருகா
ஆங்கிலத்தில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். இதை எதற்காக மோடி அரசு சிதைக்கிறது? எதற்காக மகாத்மா காந்தி பெயரை நீக்கினார்கள்? எதற்காக 40 விழுக்காடு எல்லா மாநிலங்களும் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்? எல்லா மாநிலங்களும் மாநில அரசு சரியான முறையில் பதில்லை.